என்ன விக்கிரமா, ஆட்சியின் அழகு உன் முகத்திலே இருக்கும்போது பவள நாட்டு மன்னர் மகுடத்திற்கு மன்னனை தேடுகிறாரே இந்த மடையர் ராஜகுரு. மரியாதையாக பேசடா. ராஜகுருவை மதிக்கும் முன் நீ ஒரு மடையனடா. ஆமாம், நான் தான் மடையன். ராஜகுருவின் மதியிழந்த செயலை விமர்சித்தால் அவன் மடையன், அப்படித்தானே? பவள நாட்டு மன்னன் மகுடத்திற்கு அழகும் பொலிவும் இருந்தால் மட்டும் போதாதடா. ஆளை மயக்கும் பேச்சு, வசீகர வார்த்தைகள், வர்ண ஜாலம், அலங்கார சொற்சிலம்பம், அறிவு கலந்த ஆற்றல் அத்தனையும் வேணுமடா. அந்த ஆற்றல் மிக்க ஞானிதாண்டா நம்ம ராஜகுரு. அந்த ராஜகுருவை அனுசரித்து போனால் ஆட்சி என்ன, நம்பியவருக்கு இந்த அகிலமே கிடைக்குமடா. சபாஸ் விக்ரமா, சபாஸ். உன் பேச்சிலே உண்மை இருக்கிறது. என்னை சரியாக புரிந்து கொண்டவன் நீ ஒருவன்தான். என் மீது நம்பிக்கை வைத்து மதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் கைவிட்டதில்லை. நான் உன்னை இந்த பவள நாட்டின் மன்னராட்சி, மன்னனின் வாரிசு என வருபவர்களை மடையனாக்குவேன். இதுதான் உண்மை. என்னை நம்பு. குருதேவா, உங்கள் ராஜதந்திரம் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிந்ததெல்லாம் எனது நண்பன் விக்கிரமன் மன்னனாக வேண்டும், நான் மந்திரியாக வேண்டும். அதற்கு நீங்கள்தான் வழி செய்ய வேண்டும். ஆமாம் குருதேவா. நேரடி வாரிசை தேடிச் செல்லப் போகிறீர்களா? இல்லை என்றால் தூரவான என்னை எப்படியாவது மன்னனாக்கப் போகிறீர்களா? அதுதான் இந்த ராஜகுருவின் தனித்தந்திரம், அரசியல் தந்திரம். மன்னன் மாண்டு விட்டால் என்ன, மயங்கி கிடந்தால் என்ன, நமக்கு தேவை மணிமகுடம். அது கிடைத்துவிடும். மாநிலத்தை ஆளும் ஆட்சி அதிகாரம் நம் கைக்கு விரைவில் வந்துவிடும். அப்படியென்றால் அப்படித்தான். புரியவில்லையா? மன்னன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அவர் இன்னும் இறக்கவில்லை. அவர் உயிருக்கொன்றும் ஆபத்தில்லை என்றுதான் அரண்மனை வைத்தியன் கூறியுள்ளான். அந்த வைத்தியனுக்கு தெரியாமல் அவன் கொடுக்கும் மருந்திலே குருதேவா, எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. ஆனால் எப்படி? அதற்குத்தானே வேதாந்தன் நம்முடன் இருக்கிறான். ஆமாம் வேதாந்தா, நான் சொல்வதை கவனமாக கேள். அரசாங்க வைத்தியர் வீட்டுக்கு சென்று அரசருக்கு அவர் கொடுக்கும் மருந்தில் ஐயோ, ஏதாவது விபரீதமாகிவிட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை விட மாட்டிவிட பார்க்கிறீர்களா? அடைய முட்டாள், மந்திரி பதவி மட்டும் வேண்டும். அதற்கேற்ற மன துணிவில்லையேடா உன்னிடம். துணிது செய், உனக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம். சரி சரி, நான் காரியத்தை கச்சிதமாக முடித்து விடுகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சபாஸ், புத்திசாலி ஆகிவிட்டாய். வெற்றி உனக்கு, மன்னர் மகுடம் எனக்கு.